வணக்கம் மக்களே. ஃப்ரீடம் இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ரிவ்யூ தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களம் என்னன்னு சொல்லிடுறேன். சத்யசிவா அவரோட டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடக்கும். ஒற்றைக்கண் சிவராசன் ப்ளஸ் சுபான் 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தை வந்து அரங்கேற்றிருப்பாங்க. ஒரு கடத்தில் என்னன்னா இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் தான் பொறுப்பு, அவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வேலூரில் வந்து கொண்டு போய் இவங்களை அங்கே வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு 2-3 நாளில் விடுறேன்னு சொல்கிறவங்கள இவங்க விடுறதே இல்லை. பல வருடம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அகதியாக இருக்கக்கூடிய லிஜாமோல் வந்து கர்ப்பிணியாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கே குழந்தை பிறந்து 2-3 வருஷம் ஆயிரும். அப்போ கலெக்டர் வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆட்களை வந்து கூப்பிட்டு போனாங்க விசாரணைக்குன்னு, வரவே இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, யாருமே வந்து வரல அப்படிங்கிறாங்க. வேற யாரும் இல்லை, மாறன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் நடிச்சிருப்பாரு. ஸோ இவரும் அவருடைய கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே கூப்பிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சித்திரவதை பண்ணுவாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து அந்த சிறைச்சாலையிலேருந்து குழி தோண்டி அங்கிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அதே நேரத்தில் தப்பிக்கும் போது என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படம் வந்து சொல்லக்கூடிய கதை. அதாவது அழுத்தமாக சொல்ல போனால் செய்யாத ஒரு பிரச்சனைக்கு எங்களை கூப்பிட்டு போய் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு போலீஸ் வந்து வேலூரில் எங்களை, அதாவது இலங்கை தமிழர்களை எந்த அளவுக்கு கொடூரமாக அவங்கள வந்து சித்திரவதை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது சத்யசிவா. ஹீஸ் அ பேசிக்கலி ஸ்ரீலங்கன் தமிழன் அவர் வந்து. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். கழுகு 1 கழுகு 2 படத்தை எடுத்தவர் தான் இந்த டைரக்டர். உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்தோடைய கதைக்களம் ரொம்ப நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. சசிகுமார் உண்மையிலேயே சூப்பராக ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி தான் நடிச்சிருக்காரு. இதில் வந்து சசிகுமாரோட நடிப்பு நல்லா இருக்கும். அதை காட்டிலும் அந்த போலீஸாக வரக்கூடிய ஆட்கள் வேற லெவல். அந்த ஆள் இல்லைன்னா படம் பாதி இல்லை, அந்த மாதிரி தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட். ஸோ என்னன்னா இவங்களெல்லாம் சுற்றி பின்னப்பட்ட அந்த திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய படம். அதாவது மறைக்கப்பட்ட ஒரு உண்மைகளில் ட்ரூ பேஸ்ட் ஈவெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இது நமக்கே தெரியாது, இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாக ரொம்ப திறமையாக எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம சத்யசிவா. நான் 1 மினிட் ரிவ்யூன்னு சொன்னேன், பட் அதுக்கு மேலேயே போயிடுச்சு. பட் என்ன காரணம்னா இந்த அளவுக்கு சொல்லணும் கூட இந்த படத்தோட கதையை இந்த படத்தோட விமர்சனத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 நிமிஷமா டைம் எடுத்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.